முருகன் அருளால் நான் ஒரு ஆர்ட் பேஷண்ட்டு. அப்போது எனக்கு ஒரு 3 வருஷமாக நான் வந்து ஆர்ட் ப்ராப்ளத்தால் ரொம்ப விளைவுகளை சந்திச்சிருந்தேன். அப்போ நான் இந்த திருச்செந்தூர் முருகருக்காக நான் வேண்டிட்டு இருந்தேன். என்னோட உயிரை காப்பாற்ற வேண்டியது உன்னோட கையில் இருக்கு முருகா, என்னோட உயிரை நீ எடுக்கனாலும் எடுத்துக்க, ஆனால் எனக்கு என் உயிர் முக்கியம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி துன்பத்துக்கு ஆளாக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சேன். அப்போ அவர் என்ன பண்ணார், நிச்சயாந்தரமாக வந்து எனக்கு என்ன அருள் கொடுத்தாருன்னா, டேப்லெட் போடுவேன். அந்த டேப்லெட் போட்டால் தான் என்னால் தூங்க முடியும். அப்போ டேப்லெட் போடாமல் தூங்க முடியாமல் இருந்த சுச்சுவேஷனில் அந்த முருகரோட விபூதி எடுத்து நான் வச்சுட்டு நைட்டில் படுப்பேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு 8 வருஷமாக எனக்கு அந்த ப்ராப்ளமே இல்லாமல் இருந்து. அப்போ நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லுவேன், முருகரை நீங்கள் கண்டிப்பாக வேண்டினீங்கன்னா அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். முருகர் மேலே ஒரு நம்பிக்கை வைங்க, அவர் என்றைக்கும் நமக்கு வந்து பக்க பலமாக நிற்பார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். என்னோட இந்த வேல் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மேடவாக்கத்தில் இருந்து நான் இந்த வேல் பூஜையை பண்ணி அங்கேருந்து நம்ம இந்த வேல் பூஜை மாநாட்டிற்காக நான் மேடவாக்கம் சென்னையிலேருந்து இதை கொண்டு வந்திருக்கேன். முருகன் என்றாலுமே அவர் ஒரு தமிழ் கடவுள். அவரோட உணர்ச்சி பூர்வமாக அவரை நம்பினா கண்டிப்பாக நமக்காக அவர் எந்த ரூபத்திலையும் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அவர் மேலே நான் அந்த நம்பிக்கைக்கு சொல்லிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில் நிறைய அதிசயம் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சிவாக்கர தேசாமிகள் வந்து அருளாசி நிறைய வழங்குவார். அப்போ போகும்போது வேல் வாங்கி வீட்டில் பூஜை பண்ணுங்கன்னு சொன்னார். அது பூஜை பண்ணி ஒரு 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நான் சிக்கல் சிங்காரம் 8 முருகன்லாம் எங்கள் ஏரியாக்குன்னு கூட தெரியும், நான் போனதில்ல. அந்த வேல் வந்து வாங்கி பூஜை பண்ண 2 நாள்லேயே பார்த்தீங்கன்னா நான் சிக்கல் சிங்கார வேல்லாம் 8 முருகனை போய் பார்த்துட்டேன். அது எனக்கு பெரிய மிராக்கலாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா முருகல் கடவுள் வந்து ரொம்ப நேரடியாக வந்து நிறைய உதவி செய்வார். எப்படி செய்வாருங்கிறது தெரியாது, ஆனால் வந்து செய்வார். சரி, என் பையனே வந்து எனக்கு முருகர் கனவுல வந்து என் பையனே பிறந்தான். அவனுக்கு 6 விரல் இருந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா அவனுக்கு விசாக நட்சத்திரத்திலே பிறந்தான். இதெல்லாம் மிராக்கல் தான். இது வந்து தமிழால் மட்டும்தான் இது உணர முடியும், ஆழ்ந்து உணர முடியும். அது அங்கே மேடையில் சொன்னது போல் இது ஒரு வாழ்க்கை இயல்பு, அதாவது நம்மளுடைய இயற்கையான வாழ்க்கையை இறைவன் தான் கொடுத்தாரு. அதனால் யாருக்குமே எந்த பிறவிக்குமே உயிரினங்களை எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய உறுத்தல் இல்லாமல் யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஸோ ஒவ்வொரு உயிரினங்களும் இறைவனோட உறுத்தல் அவனுடைய இயக்கத்தால் தான் நடக்குதுங்கிற விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாமே இந்த உலகத்துக்கு வந்தாங்க, இறைவன் அனுப்புனார். ஆனால் இது வந்து இந்த கொஞ்சமாக நாகரிகன்ற பேரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறிட்டு இருக்கிறதால அதை மறுபடியும் அந்த இயற்கை தத்துவம் என்ன சொல்லுது அதை பிரகாரம் வாழ்ந்தால் நம்ம நல்லா வாழலாங்கிற ஒரு செய்தியை சொல்கிறது தான் இந்த முருகருடைய மாநாடுங்கிறத சொல்லிக்க நான் சந்தோஷமாக விரும்புகிறேன். நான் சென்னையிலேருந்து வரேங்க.